நெத்திலி மீன் சூப், நெத்தோலி ஃபிஷ் சூப். மூடி போட்டு மூடிடலாம். நெத்திலி மீன் சூப் எந்த லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு நிறைய ஊற்றி சாப்பிட்டா டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட வேண்டாம். சூப்புமாக இருக்கிறதுனால தண்ணி நிறைய தண்ணி இதில் வந்து அப்படியே கெட்டியாக இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். சூப் மாதிரி தான் இருக்கணும். ஊற்றி சாப்பிட்றதுக்கு நிறையா ஊற்றி சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் காரம் கம்மியாக போட்டால் நல்லா இருக்குங்க. புளி சேர்க்காத குழம்புங்கனால இது ஒரு டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த சோம்போட ஸ்மெல்லு எல்லாம் சேர்ந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ மீன்லாம் போட்டச்சா உப்பு உரப்பு என்ன டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். இது குடிக்கும்போது இந்த கவுச்ச ஸ்மெல் வரவே வராது. அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். எனக்கு தக்காளி போட்டிருக்கோம், சோம்போட ஃப்ளேவர் எல்லாம் சேர்ந்து நல்லெண்ணெய் எல்லாம் சேர்ந்து அந்த மீனோட கவுல் ஸ்மெல்லையும் எடுத்துரும். நெத்திலி மீன் வந்து மோஸ்ட்லி வந்து நமக்கு வந்து கவுச்ச வாடை ரொம்ப இருக்காது மற்ற மீன் மாதிரி. இங்கே கேரளாவில் இவ்வளோ மீன் சேர்த்து 100 ரூபா தான் இன்றைக்கி. இது வந்து சங்குமுகம் பீச்சில் வாங்கினது. மூடி போட்டு வைக்கும்போது சீக்கிரமாக வந்துடும். சூடான நெத்திலி சூப் ரெடி ஆயிடுச்சு. நெத்தோலி ஃபிஷ் சூப், நெத்தோலி ஃபிஷ் சூப்